நீங்க கட்சியினுடைய அவைத்தலைவராக இல்லைன்னா தலைவராக, எப்படின்னா 69 பேர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு அதுவரையிலும் அவைத்தலைவர் தான் ஒரு அந்த கட்சியினுடைய கூட்டங்களை செயற்குழுவை பொதுக்குழுவை தலைமையேற்று நடத்துவார்கள். ஆனால் மறைவிற்கு பிறகு தலைவர் பொதுச் செயலாளர் இந்த 2 பேருக்கும் அதிகாரம் என்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சட்டத்திட்ட விதிகளை திருத்தி தலைமை பொறுப்பை திரு கருணாநிதி ஏற்றுக்கொண்டார். ஸோ அந்த மாதிரி கூட ஒன்று பண்ணிக்கலாம். நம்ம விதியை தளர்த்தி கட்சியினுடைய தலைவராக நீங்கள் இருங்கள், பொதுச் செயலாளராக அவர் இருக்கட்டும், இருவரும் கையெழுத்திட்டு கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கிற போது ஒருபோதும் நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன், வேண்டாம், அவரே கட்சியை நடத்தட்டும் என்று ஒரு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்ததனுடைய விளைவாக மீண்டும் கட்சி இணைந்து இரட்டை இலை சின்னம் இருந்தது. 1923 தான் அவங்க பிறந்தாங்க. இந்த நூற்றாண்டு என்பது கடந்த 2023 தான். ஆமா ஆமா, அப்ப அந்த நூற்றாண்டு அப்ப நடத்திருக்கணும், நடத்தல. காலதாமதமாக வேணும் இந்த விழாவை நடத்தியதுல நம்ம பாராட்டலாம், வரவேற்கலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த நிகழ்வு தொடர்பாக பலருமே பல மூத்த முன்னோடிகள் அங்க பங்கேற்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட சொன்னாங்க, அது பெரிய அளவுல தலைவருக்கும் ஜானகி அம்மாவுக்கும் புகழ் சேர்க்கிற மாதிரி இல்லை, வெறும் ஆமா அப்படிங்கிற மாதிரி அந்த விமர்சனமே பொது வெளியில இருந்தது.